நமது இந்திய தேசம் இன்றைக்கி இந்து முஸ்லீம் கலவரங்களாலேயே சூழப்பட்டிருக்குது. அதாவது காலையில் பொழுது விடிஞ்சால் நமக்கு நிம்மதியாக இருக்குமா, நிம்மதியாக நம்ம இருப்போமா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வட மாநிலங்களில் நடந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் ஒரு நிகழ்ச்சியூட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதை பாருங்கள். மதம் நமக்குள் பகைமையை வளர்த்து கொள்ள கற்றுக் கொடுக்கவில்லை. ஜல்கானுக்கு அருகில் உள்ள யாவல் நகரில் கய்யூம் கான் என்ற கான் பாபா சுமார் 100 வயது கடந்த 50 ஆண்டுகளாக தேவரே சோனார் குடும்பத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி கைவினை பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அவர் நகரத்தின் காசிபுரா பகுதியில் வசித்து வந்தார். சிறு வயதிலிருந்தே கான் பாபா இந்த சோனார் குடும்பத்தில் பணிபுரிந்து வந்தார். வயது முதிர்ச்சி மற்றும் நோய்கள் அவரை தாக்கி அவர் வேலை செய்ய முடியாமல் போன போதும் தேவரே சோனார் குடும்பத்தினர் அவரை பிரிந்து செல்லவில்லை. மாறாக அவர்கள் அவரை ஒரு குடும்ப உறுப்பினர் போல் கவனித்து கொண்டனர். கான் பாபா வயது முதிர்ச்சி காரணமாக காலமானார். அவர் இறந்த பிறகும் இந்த சோனார் குடும்பம் மனிதநேயத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைந்தது. கான் பாபாவின் மறைவு செய்தி கேட்டதும் புனே, மும்பை மற்றும் பிற நகரங்களிலிருந்து சோனார் குடும்பத்தின் அனைத்து உறவினர்களும் எவாலில் கூடினர். கான் பாபாவின் குடும்பத்தினர் விருப்பத்தின்படி இறுதி ஊர்வலம் இந்த இந்து குடும்பத்தின் வீட்டிலிருந்து முஸ்லீம் பாரம்பரியத்தில் அழைத்துச் செல்லப்பட்டது. மும்பை மற்றும் புனேயிலிருந்து வந்த சோனார் குடும்பத்தைச் சேர்ந்த இளம் உறுப்பினர்கள் கான் பாபாவுக்கு தோள் கொடுத்து நகரின் கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்படும் முறை அவருடன் இருந்தனர். கண்ணீர் மல்க அவர்கள் தங்கள் கான் பாபாவுக்கு இறுதி விடை பெற்றனர். அந்த இறந்த உடலை சுமந்து போகிறது, அந்த உடலுக்கு பக்கத்தில் உட்காந்து கதறி அழுதது. ரெண்டாவது, இத்தனை வருஷம் நம்மக்கிட்ட இருந்துட்டார், நாம் இஸ்லாமிய முறைப்படி அவர் மதத்தை ஃபாலோ பண்ணவர், இஸ்லாமிய மதத்தை நல்லபடியாக ஃபாலோ பண்ணார், அதே மாதிரியே நம்ம போய் அவரை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடக்கம் பண்ணியிருக்காங்க. கவனிச்சிங்களா? ஏதோ தங்களுடைய சொந்த குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் இறந்து போனால் எப்படி கதறுவோம், அந்த மாதிரி கதறி அழுகிறாங்க. ஏன்னா அந்த அளவு அவர் அந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக நடந்திருக்கிறாரு. இதுதான் மனிதநேயங்கிறது. இந்துக்கள், முஸ்லீம்கள் இப்படிலாம் பிரித்து பார்க்குறத முதல்ல மனிதன் முதல்ல பாருங்கள். அப்போ தான் இந்த நாடு முன்னுக்கு போகும், முன்னுக்கு வரும். உலகம் முழுக்க பொருளாதார தேக்க நிலை இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நாடு ஓரளவாவது துரிச்சு வந்துட்டு இருக்குதுனாக்க அதற்கான காரணம் நம்ம மக்கள்கிட்ட உள்ள நல்ல எண்ணங்கள். அந்த எண்ணங்களை அரசியல்வாதிகள் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை இனங்கண்டு ஒதுக்க வேண்டும். நாம் நிதிஷ் சர்மா, இவர் வட மாநிலத்தில் ஒரு நல்ல ஒரு யூடியூபர், ஃபேஸ்புக்லேயும் நிறைய ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். இவர் அதிகமாக இஸ்லாமிக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறார். குர்ஆன் எனக்கு அந்தளவு வழிகாட்டி இருக்குது. நபிகள் நாயகம் எனக்கு அந்தளவு நாம் ஒரு முகப்பத், ஒரு பிரியம் வைக்கிறதுனாக்க அந்தளவு நான் நபிகள் மேலே நான் பிரியம் வைக்கிறேன். ரெண்டாவது, நான் என்னுடைய பேரை ஃபாத்திமான்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து, நான் இந்த தலையில் இந்த முக்காடு போட்டிருக்கிறேன்ல, இது எனக்கு என்னை அறியாமலே எனக்கு கண்ணியத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம இந்தியாவிலையும் சரி, புர்ஹா போட்ட ஆட்கள்லாம் பிடிச்சி கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மனி என்ன சொன்னாங்கன்னாக்க, நான் இந்த தலையில் இந்த முக்காடு போடாமல் இருக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரியாக தெரியுது. ஆனால் நான் முக்காடு போட்டது பிறகு எனக்கு ஒரு அழகு கூடினது மாதிரி தெரியுது, எனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கிறது மாதிரி எனக்கு நானே நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய பேட்டியில் சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே அந்த முக்காடுக்குள்ள ஒரு கண்ணியம். கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க விஷயம். இது அவங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா அந்தளவு இஸ்லாத்தின் மேலே பிரியப்பட்டு இவங்க ரெண்டாவது இவங்க மேல் ஜாதி, அதாவது நிதிஷ் சர்மாண்டவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேல் ஜாதியை சேர்ந்தவங்க அந்தளவு இங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா சனாதனி அந்த லைனில் தான் போவாங்க. அதுதான் அவர்களுக்கு தங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடியது சனாதனம் தர்மம். அதனால் நம்ம அந்த லைன்லேயே போவோம் அப்படின்னு தான் அவங்க போவாங்க. ஆனால் இவங்க மாற்றா இஸ்லாத்தை
தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்வியலாக இத்தனை நாளாக வச்சுட்ருக்குறாங்க. हुजूर அந்த नबी வீடியோ பாருங்க. करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम साहब के बचपन का वाकया आज हम सुनने वाले हैं। उनकी अनोखी शान है, मैं थी नहीं कहूँगी क्योंकि आज भी वो उतनी ही है जितनी तब थी। हे हाय हेलो नमस्ते जी, सत श्री अकाल, अस्सलामु अलैकुम। मैं निधि शर्मा इंडिया से और मैं एक आशिक रसूल हूँ, क्योंकि जब मैं रसूल अल्लाह के जो दया वाले किस्से हैं ना वो सुनती हूँ ना तो दिल करता है मेरे अंदर भी उतनी ही दया आ जानी चाहिए। खैर इस्लाम की क्या शान है, क्या तहजीब व अदब है, देख कर के जी चाहता है कि हमारा भी सलीका वैसा ही हो। और जब ऐसे अदबी फ्रेंड्स बनते हैं मेरे तो दिल को सुकून मिल जाता है, पर सुकून मिल जाता है। खैर आज तो आपका मन मंत्र मुग्ध होने वाला है, क्योंकि बचपन का वाकया जो हम सुनने जा रहे हैं तो अल्लाह सुब्हान व ताला का नाम लेकर के बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, वो अल्लाह सुब्हान व ताला जो நமது பாராளுமன்றத்தில் பிஜேபி சங்கிகளை வந்து ஓட ஓட விரட்டதில் முதல் இடத்துல இருக்கிறவர் சஞ்சய் சிங். என்ன மாதிரி கேள்வி! வேறு ஒருத்தனாக இருந்தால் நாக்கு பிடிங்கிட்டு சாகணும். ஆனாலும் அவங்களுக்கு வந்து எல்லாமே உளுத்து போனது சங்கிகளுக்கு. அதனால் வந்து அதை பற்றி கேரை பண்ண மாட்டாங்க. அவர் சொன்ன அந்த பாராளுமன்ற உரையில் நான் ஒரு சில விஷயங்களை அப்படியே மொழிபெயர்த்து சொல்ல பாருங்க. தேசபக்தி பற்றி எங்களுக்கு நீங்கள் போதிக்கிறீர்களா? ₹1 ஒரு மாங்காய் கூட கிடைக்காது சார். ஆனால் 1500 ஏக்கர் நிலத்தை உங்கள் தோஸ்த் அத்தானிக்கு ₹1 கொடுத்துருக்குறீங்க. ஏக்கர் ₹1. இது எவ்வளோ பெரிய கொடுமை! இது தேசபக்தியா? இது தேச துரோகமா? தேசபக்தி பற்றி அடிக்கடி பேசுகிறீங்களே, இதுதான் தேசபக்தியா? இது தேச துரோகம். இது ஆர்எஸ்எஸ்ஸில் 4 பேரை சொல்லு. நீனு வந்தே மாதரம் சொல்லி சிறை சென்றவர்கள் ஒரு 4 பேரை நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நமது தேசக்கூடிய பல ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஏற்றலை. இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைத்து அதன் மூலம் உங்கள் தவறுகளை மறைக்க பார்க்கிறீர்கள். போலி தேசபக்தி வேடம் போட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள். துரோகி யார்? நண்பர் யார்? தேசபக்தர் யார்? தேச துரோகி யார்? இது சிறிது காலம் கழித்தால் தானாக வெளிவரும். வந்தே மாதரம் சொல்லுவோம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம், ஜெய் ஹிந்த் சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். ஆனால் உங்களை வந்து இந்த நாட்டை சுரண்டுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அவர் மோஸ்டர் அடித்தது மாதிரி சொல்கிறாரு. மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து, யோகி ஆதித்யநாத்தையும் பார்த்து. உண்மையிலே சஞ்சய் சிங் போன்ற ஒரு அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படிப்பட்டவர்களால் தான் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். எந்த மதத்துக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம். அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவானாக இருக்கட்டும், அது அவன் மதத்தை அவங்க பார்த்துக்குவான். நீங்கள் வந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மக்களை பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கும் மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கும் வழி பண்ணுங்க. அந்த வீடியோவையும் பாருங்க. आपको मातृभूमि से प्यार है, आप देशभक्ति की बात करेंगे। अरे ₹1 में तो एक आम नहीं मिलता। आपने ₹1 में अडानी को 1050 एकड़ जमीन और 10 लाख आम और लीची के पेड़ दे दिए। ये मातृभूमि की वंदना। बच्चों शांत हो जाओ, बच्चों शांत, बच्चों हल्ला मत करो, शांत हो जाओ। आरएसएस के 4 लोगों का नाम बताओ जो वंदे मातरम नारा लगा के जेल गए, उनका नाम बताओ। आप नहीं बता सकते क्योंकि आजादी के आंदोलन में आपका कोई इतिहास नहीं। आपने 52 साल तक हिंदुस्तान का तिरंगा झंडा आरएसएस के मुख्यालय पे नहीं फहराया सर। आप इस देश का सिर्फ माहौल बिगाड़ना चाहते हैं। आप इस देश को सिर्फ नकली नारों के पीछे अपने आप को छिपाना चाहते हैं। बहुत दम है भाई, संजय भी बहुत दम है।